என் பேர் மூஷா. எனக்கு வயசு 45. குட்டையாக 4 அடி உயரம் தான் நான். வலது கால் எப்போயுமே இடது காலை விட எனக்கு குட்டை. அதனால் கெந்தி தான் நடப்பேன். இந்த வடநாடு எஸ்டேட்டினுடைய முதலாளிக்கு எல்லாம் நான் தான். வாட்ச்மேன்லேருந்து அவருக்கு எல்லாமே நான் தான். காலையில் எந்திரிச்சா அந்த பனி மூட்டத்துக்குள்ளே எங்கள் முதலாளியோடு நான் வாக் போகணும். அவர் கூட போவேன். இந்த எஸ்டேட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போவோம். நாங்கள் நடந்துக்கிட்டே போவோம். இந்த அடர்ந்த பனி படர்ந்த இந்த எஸ்டேட்டுக்குள்ளே தேயிலை தோட்டத்துக்குள்ளே நடந்து போகிறது சுகமான சுமையாக இருக்கும். முதலாளி திடகாத்திரமாக இருப்பார். வயசு 70. நல்லா வேஷ்டி கட்டி சிவப்பு கலரில் பனியன் போட்டு அதுக்கு மேலே நீல நிற சால்வை பற்றி தான் வருவார். கம்பீரமாக வருவார். பெரிய ஷூ போட்டிருப்பார். மிலிட்ரிக்காரவங்க போட்டிருக்க மாதிரி ஷூ போட்டு கம்பீரமாக நடந்து வருவார். அவர் கூட நானும் போவேன் வாக். ஒவ்வொரு நாளும் அவரோட நடப்பயிற்சி மாதிரி போவோம் நாங்கள். அவருக்கு நான் இருக்கணும், என்னோட பேசணும். தூங்குறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிட்டு தான் அவர் தூங்குவார். அப்படி தான் என் முதலாளிக்கு நான். என் முதலாளி பேர் பிளாத்து. பேருக்கு ஏற்ற மாதிரி கம்பீரமாக இருப்பார் அவர். அவரும் நானும் மெல்ல அப்படியே நடந்து போவோம். போகிறப்ப அவருடைய செய்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப அவருடைய கற்பனைகள், அவருடைய இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். 70 வயசானாலும் கண்ணாடி போட மாட்டார். கம்பீரமாக போவார். சொல்லுவார், 3 வேளையும் மச்சத்தை தின்றவனுக்கு கண்ணு போகாதுல அப்படின்வார். ஆமாம், அவருக்கு 3 வேளையும் மச்சம் இருக்கணும், மீன் இருக்கணும். மீன் சாப்பாடு இல்லைன்னா அவருக்கு சாப்பாடு இறங்காது. காலையிலலாம் இந்த களியோட மீன் இருக்கணும் அவருக்கு. அதுதான் அவங்க ஒய்ஃப் லிசி கூட சொல்லுவாங்க, போன பிறவியில் கொக்கா பிறந்திருப்பார் போட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்படி எங்கள் முதலாளி பார்த்து சாப்பிடுவார். பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அதனால் அவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை. நிறைய அவருடைய மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எஸ்டேட்டில் தான் ஃபேமிலியோடு எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. நான் தான் எல்லாம் அவங்களுக்கு. ஆனால் மூத்த பிள்ளைக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, பொம்பளை பிள்ளைக்கு. அப்போ கீழே போயிட்டாங்க. ஆனாலும் முதலாளி வந்துடுவார். வாரத்துக்கு 3 நாள் இங்கே தான் இருப்பார். அவரால் அந்த தேயிலை வாசம் இல்லாமல் அவரால் தூங்க முடியாது. சொல்லுவார், இந்த வாசம் இல்லாமல் எவன்டா அங்கே போய் தூங்குவான் அப்படின்வார். இங்கே வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் கூட இருப்பார். இங்கே வந்துடுவார். அந்த சின்ன வயசுலலாம் அவர் சூரியன் உதிக்கிறப்ப அவர் எந்திரிச்சிடுவார். அவ்வளோ ஒரு ஞாபக சக்தியோட சுறுசுறுப்பாக இருப்பார். இப்போலாம் அப்படி இல்லை. அவர் அலாரம் வாங்கி வச்சுருக்காரு. ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கடிகாரம். அந்த அலாரத்தை வச்சு தான் எந்திரிக்கிறார். அது மாதிரி தனிமை. அவருக்கு 9 மணிக்கு தூங்க போவார். ஆனால் உடனடியாக அவருக்கு தூக்கம் வராதான். ஒரு தலானி ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்குவார். 2 தலானி கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவார். அப்படி முதலாளி. ஆனாலும் அந்த தனிமையை விரும்பினாலும் அவர் அங்கேயே தான் இருப்பார். காலையில் என்னை எதிர்பார்த்துருவார், நான் வரணும் அவருக்கு. அப்படியே நாங்கள் காலாக நடந்து போவோம். எனக்கு முன்னாடி மாதிரி இல்லை, வலிக்குது காலெலாம். வீட்டுக்கு போனோடனே தைலத்தை தடவணும். ஆனால் முதலாளிக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆள் எனக்கு என்னன்னு போயிட்டே இருப்பார். போய் தைலத்தை தடவணும். கால் முடங்கிருச்சுன்னா மலையில் இருக்க முடியாது, கீழே இறங்கிடணும். ஏன்னா கால் ரொம்ப முக்கியம் மலைக்கு. அப்படி நாங்கள் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டே போவோம். அவ்வளோ வியாபித்திருக்கும் அவருடைய எஸ்டேட்டு. வடக்கில் இருக்கிற மாதிரி இவருக்கு மேற்கில் முதலாளிக்கு பெரிய எஸ்டேட்டு. எல்லாரும் முதலாளி எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வார். எல்லாருக்கும் உதவி செய்வார். எந்த உதவி கேட்டாலும் செய்வார். எங்கள் அம்மாய்க்கெல்லாம் ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போய் எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணார். இந்த மாதிரி நல்ல மனுஷன் எங்கள் பிளாத்து முதலாளி. ஆனால் நானும் விசுவாசமாக இருப்பேன் அவருக்கு. அவர் எங்கே கூப்பிட்டு போனாலும் நான் கூட போவேன். அவருக்கு எதுனாலும் நான் இருக்கணும், மூசா இருக்கணும் அவருக்கு. எங்களை லைஃப் இப்படி போயிட்டே இருக்கிறப்போ அவருக்கு அவருடைய குழந்தைகள்லாம் அங்கே போயிருந்துறாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. போக மாட்டார். சொல்லுவார், ஒரு என்னடா இங்கே ஒரு கட்டடத்தை கட்டலாம் அப்படின்னாரு. நீங்கள் கீழே போய் இருக்கலாம்ல முதலாளி அப்படின்னப்பா, என்னடா கீழேலாம் என்ன வீடாடாது, சவப்பெட்டி மாதிரி இருக்குடா கீழே. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது. பெரிய ஏக்கர் கணக்கில் வீடு கட்டியிருக்கேன் கீழே. உள்ள காரை கொண்டு போய் நிப்பாட்டோடனே மனசு பேதளிக்கும்டா, இந்த சவப்பட்டிக்குள்ளேயா போய் வசிக்க போகிறோம் அப்படின்ட்டு. கோடீஸ்வரன் நான், பெரிய கோடீஸ்வரன் பிளாத்து முதலாளி. கட்டாந்தரையில் அப்படியே வீட்டு வாசலில் பாயை வரித்து படுக்க முடியுமா? இந்த ஊர் ஏற்றுக்கிறோமா?
இந்த சுகம் கிடைக்காதுடா. அந்த காலத்துலலாம் ஆரம்பத்தில் நான் ஒன்றும் இல்லாமல் இங்கே நான் வந்தப்போ சாதாரண ஒரு தரடா, அங்கே தான்டா படுத்திருப்பேன். மழை பெஞ்சிச்சுன்னா அங்கேயும் ஒண்ட முடியாது நான். அப்போ ஈர துணி இருக்குது பாரு, ஈரம் படாத இடத்துல போய் படுப்பேன் நான். ஒண்டிக்கிட்டே உட்காந்துருந்துட்டு மழையெல்லாம் விட்ட பிறகு பாதி ஈரத்தில் தான் போய் படுப்பேன். இந்த அடிவயிறு தரையில் படுற மாதிரி படுக்கிறோம் பாருங்க, அந்த சுகம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுடா. அப்படி ஒரு சுகமாக இருக்கும்டா. அடிவயிறு ஈரமாக படுக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பொம்பளை தேவைப்படாதுடா. அது அவ்வளோ பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கக்கூடியதுடா. அது நான் அனுபவிச்சிருக்கேன்டா. என் ஒய்ஃபு கூட சொல்லுவா, இப்படி அடிவயிறு ஈரத்தில் படுக்கிற மாதிரி படுத்தினா கை கால் இழுத்துக்கிறோன்னுவா. அவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வர்றப்ப நான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்தேன்டா. ஒன்றும் கிடையாது. அந்த மலைக்கு வர்றப்ப எதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லாத அனாதை மாதிரி நான் வந்தேன். அனாதை தான், ஒன்றும் கிடையாது என் கையில். வந்து இங்கேருந்து பொழைச்சி இங்கேருந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம், யாருமே நம்மளுக்கு இல்லையெல்லாம் நான் அழுதுருக்கேன். நான் பல நாள் இந்த மலையிலேருந்து நான் அழுதுருக்கேன். நான் அப்பையும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிதுடா. பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் நம்மளை வளர்க்குறாங்க பாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. நம்ம இவர் இருக்கார் பாரு, எஸ்டேட்டு வடக்கில் மருது, அந்த முதலாளி தான் என்னை பார்த்தாரு. பார்த்தோன்னே என்னை சொன்னார், டேய் பேசாமல் இருக்காத, இப்படியே இருந்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றும்லாம் போயிடுவேன். போ, இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற இடத்த நான் துரைக்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். போய் 4 ஆளுகளை வச்சு குழி வெட்டி மரத்தை நடு, பெரிய ஆளாக வந்துடலாம். பொம்பளை பிள்ளைய வளர்க்குற மாதிரி மரங்களை வளர்த்தேன்னு வச்சுக்க, காட்டை வளர்த்தேன்னு வச்சுக்க, நீ தாண்டா பெரிய ஆள் ஆயிடுவ, கோடீஸ்வரன் ஆயிடுவாடா, நீ முதலாளி ஆயிடுவாடா அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்னதில் நம்பிக்கையே கிடையாது. என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த நய பைசா என் கையில் கிடையாது. ஆனால் அவருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ போய் பாரு, நான் துரைகிட்ட கேட்டு இடம் வாங்கி தரேன்னாரு. நான் போய் அப்படியே வாங்கி ஒரு 10 பேரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை சரி பண்ணி இந்த கிழக்கு பக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செடிகளை நட்டு அதில் அந்த இலை கிடைக்கும் பாரு, அதை விற்று தாண்டா அவருக்கு நான் காசு கொடுத்தேன். அப்படி கிடச்சதுடா எனக்கு. ஏன் எனக்கு அப்படி கொடுத்தான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு என் மேலே எப்படி அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு என்னால் இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. விசித்திரம்டா அந்த உலகத்தில் எல்லாமே. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிகிறத விட நம்ம முதுகை பார்த்து பார்த்தவங்க கண்டுபிடிப்பாங்கடா. நம்ம முதுகு நம்மளுக்கு தெரியாது, கர்த்தரை தான் ஆசீர்வாதம் பண்ணி செஞ்சுருக்காரு. நம்ம முதுகு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. முதுகு பொய் சொல்லாதுடா. முதுகுக்கு வயசே ஆகாது, தெரியுமா உனக்கு? ஆமாம், அவர் என்னை பார்த்தார், என்கிட்ட கண்டுபிடிச்சார், ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சதான எனக்கு அந்த வழியை காட்டினார். அவர் காட்டின வழி ஒன்றும் இல்லாத நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா. இந்த ஏரியாவிலே எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது, பிளாத்து முதலாளினா. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அவரே என்னை கண்டுபிடிச்சார், என் முதுகை பார்த்து கண்டுபிடிச்சார். அது எப்படிங்க என் முதுகை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னு நான் மெல்ல, என்னடா அப்படி சொல்கிற, பொம்பளை ஆளுங்க முதுவை பார்த்து கண்டுபிடிச்சிருவியா? முன்னாடி போகிற லேடியை பார்த்து முதுவை பார்த்து வயசை கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிக்க முடியாது, ஏமாந்து போயிடுவேன். ஏன்னா முதுகுக்கு வயசே ஆகாது. ஆமையா, நானும் இது உண்மைதான்யா, நானும் பார்த்து ஏமாந்துருக்கேன்யா அப்படின்னு முதலாளியும் சிரிச்சுக்கிட்டார். அதான்டா உண்மை, நம்ம முதுவை நம்மளுக்கு தெரியாது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அதான்டா என்னுடைய பலம், எனக்கு அவர் கொடுத்த வாழ்க்கடா. அதான்டா இன்றைக்கி நல்லா இருக்கேன் நான். அவர் கண்டுபிடிச்சார்றா. அதனால தான்டா பணத்து மேலே எனக்கு மதிப்பெல்லாம் கிடையாதுடா. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், ஆனால் ஆளை கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெல்ல அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடித்து வர்றப்போ திடீர்னு சொன்னார், கொஞ்சம் வெயில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முதலாளிக்கு ரொம்ப வெயில் பிடிக்கும். வெயில் அள்ளி அந்த வெயில் வந்த உடனே அந்த வாங்கி அப்படியே வெயிலை கையில் வாங்கி மூஞ்சியில் அப்படியே சடவிக்குவார். ஏன்னா அந்த வெயில் அவ்வளவு சுகமாக இருக்கும் அந்த பனி படர்ந்த நேரத்தில். அப்போ இங்கே புலிக்குத்தி பாறையை காட்டினார். இந்த பத்தியாடா புலிக்குத்தி பாறை எப்படி நிற்குது பாரு கம்பீரமாக. ஆமாங்கய்யா அப்படின்னு. அந்த பாறை மேலே ஒரு வீடு கட்டணும்டா அப்படின்னாரு. புலிக்குத்தி மேலே பாறையா, எதுக்கு அங்கே போய் வீடு கட்டிங்க, நீங்கள் கீழே போய் கட்டலாம்லன்னாரு. ஏய், இங்கே கட்டணும்டா, இந்த புலிக்குத்தி பாறையில் நான் வீடு கட்ட வேண்டாம். வீடுனா எப்படிப்பட்ட வீடு? 100 ஜன்னல் இருக்கணும் அந்த வீட்டில். ஒரு செங்கக்கல் கிடையாது, எல்லாம் கல் தான், மலையில் எடுக்கிற கல் தான். 100 ஜன்னல் வச்ச வீடு கட்ட வேண்டாம் அந்த புலிக்குத்தி பாறை மேலே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.
ஏன்னா அந்த புலிக்குத்தி மலைக்கு மேலே ஏறினோம்னா எந்த இதுவுமே கிடையாது, வண்டி கிண்டிலாம் எதுவும் ஏறி போக முடியாது, அப்படி செங்குத்தான பாறை, அதுவே உயரமாக இருக்கும், அதுக்கு மேலே கட்டணுன்றாரு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரிங்கய்யா கட்டலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த பாறை மேலே நான் வீடை கட்டுவேண்டா, கட்டி இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவங்களாம் பார்த்தவங்களாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு இங்கே போய் வீடு கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்லிட்டார், இல்லை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். யார் எது சொன்னான்னு கேட்கல, ஒய்ஃபு மருமக எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, கட்டுவேன்ட்டார். யார் சொன்னதே அவர் காதில் வாங்கிக்கல. கோடை காலம் வந்துச்சு, பாதிரியாரை கூட்டிகிட்டு வந்து பூஜையை போட்டார். பாதிரியார் வந்து மந்திரிச்சு கல் எடுத்து வச்சிட்டார். அவ்வளோதான், மனுஷன் எந்திரமாக இருந்தார். 2.5 வருஷம் அந்த வீட்டை கட்டினார். 2.5 வருஷம் இப்படி கட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி போய் நின்றுவார் அந்த புலிக்குத்தி பாறை மேலே. அவ்வளோ சுலபத்தில் மேலே பொருள்லாம் கொண்டு போக முடியாது. பொருள்லாம் நீங்கள் கொண்டு போகிறேன்னா மரம்னா ஜன்னல்லாம் 100 ஜன்னல்னா சின்ன ஜன்னல்லாம் கிடையாது, பிரம்மாண்டமான ஜன்னல். அதில் வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வேலைப்பாடுகள். ஒரு செங்கக்கல் கூட அந்த வீட்டுக்கு கிடையாது, எல்லாமே கருங்கல்ல தான் கட்டணுன்றதில் அவ்வளோ தீவிரமாக இருந்தார். அங்கேயே போய் நிற்பார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்குரிய சம்பளம் போட்டு கொடுப்பார். காலையில் 6 மணிக்கு வரணும், 9 மணிக்கு தான் போகணும். பொருள்லாம் குதிரை கழுத மேலே ஏற்றி மேலே கொண்டு போனாங்க. அந்த மாதிரி கட்டினா ரொம்ப கஷ்டம். மரம் செடி கட்டிலாம் கலைச்சி கொண்டு போகணும் மேலே. அங்கே ஹென்ரின்னு ஒருத்தர் தான் அந்த இன்ஜினியர் வந்திருந்தார். அப்புறம் அவங்க வேலையாளுக்கெல்லாம் முதலாளியை பேசாத பேச்சு கிடையாது, அம்புடு திட்டுவாங்க. ஏன்னா முதலாளி எல்லாரையும் திட்டுவார், வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார், விட்ட மாட்டார். இங்கே கொண்டாந்து இப்படி கட்டி இவ்வளோ பெரிய 100 ஜன்னல் வச்சு கட்டி பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம். ஆனால் ஏரியா பூரா பரவிடுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, பிளாத்து முதலாளி பெரிய வீடு கட்டுறாரா, பயங்கரமான வீடுறா, புலிக்குத்தி பாறை மேலே கட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு. பார்த்தோம்னா அங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட உயரத்தில் கொண்டு போய் பிரம்மாண்டமான வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் போயிடுவார், போத்தா அவங்கள திட்டுவார், வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் கூட அசர மாட்டார். இருந்து மல்லன்னு வேலை நடந்துகிட்டே இருக்கும். எங்கே எது வரணுன்னாலும் சரி அங்கே போய் நின்றுவார். நின்று ஆளை விரட்டி வேலை வாங்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திட்டு, வேணா பைத்தியக்காரனான்னு கூட நினச்சாங்க. ஆனால் அவர் எதை பற்றி இங்கே அவ்வளோ கிடையாது. அப்படியே மெல்ல கட்டி மேலே தூக்கி கொண்டு வர்றார். 2.5 வருஷம் முடிகிற ஸ்டேஜ் வந்த உடனே பிரமிச்சு போச்சு அந்த ஏரியாவே. எல்லாரும் வந்து விசிட்டர்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீட்டை. அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு, 100 ஜன்னல். இப்போ முதலாளி சொன்னார், என்னையா அப்படி ஒரு 100 ஜன்னல், 4 ஜன்னல் வச்சா போதுமேயா, காற்று இந்த மலை மேலே குபுன்னு கொட்டுமே, எதுக்கு 100 ஜன்னல்? அப்போ முதலாளி சொன்னார், எனக்கு சின்ன வயசுலேயே ஒவ்வொரு வீட்டை பார்க்குறப்போ போனோடனே அந்த வீட்டில் எத்தனை ஜன்னல் தான்டா எண்ணுவேன். 4 ஜன்னல், 8 ஜன்னல், 16 ஜன்னல், 32 ஜன்னல் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஒரு தடவை சாய்பு வீட்டுக்கு போயிருந்தான்டா, ஒரு சாய்பு கட்டியிருந்தான், 64 ஜன்னல் வச்சு ஒரு வீடு கட்டியிருந்தான். அப்படியே ஆதங்கமாக பார்த்தேன், அந்த வீட்டையே சுற்றி பார்த்தேன். வருஷ பிறப்புக்கு மட்டும்தான் எல்லா ஜன்னலையும் திறப்பாங்களாம். அப்படி ஒரு ஒளி அடிக்குமா அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டை போய் அப்படியே ஏக்கமாக பார்த்தேன்டா. ஒரு நாள் அந்த வீட்டில் படுத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கினேன். சாய்பு விடுவானா, எல்லாம் போக சொல்லிட்டாங்க. அந்த ஏக்கத்தோடையே நான் வந்தேன்டா. இப்போ பண்ணேன்டா முடிவு, 100 ஜன்னல் வீட்டு இந்த வீடை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறார். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாரு, அதை வந்து திறப்பு விழா பண்ணணும்னு சொல்லி. ஃபாதர் உடனே சொல்கிறாரு, தடபடலாம். அதுக்கடையில் ஒரு தடவை பேசிகிட்டே இருக்கிறப்ப பெரிய குண்டை போட்டார் முதலாளி. பேசிகிட்டே இருக்கிறப்ப, ஐயா நம்ம இது பண்ணிடலாம்யா, நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து நீங்கள் குடியிட்டு வர்றப்போ விமர்சையாக பண்ணிடலாம், நீங்கள் இந்த ஜன்னல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்லிகிட்டு இருக்கேன். டப்புன்னு சொல்லிட்டாரு, மூசா இந்த வீடு குடியிருக்கிறதுக்கு இல்லைடா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு பைத்தியக்காரத்தனமாக குடியிருக்கலைன்னா இப்போ எதுக்கே அந்த வீட்டை கட்டுறீங்கன்னா, அதான்டா மூசா, இந்த வீடு மனுஷனுக்கு இல்லைடா, மனுஷன் குடியிருக்காத வீடுறா, மனுஷன் குடியிருக்காத வீடு. பிளாத்து கட்டிட்டு போனான்டா, மரம் வளர்த்த மாதிரி வளர்த்து விட்டு போனான்டா ஒரு வீட்டை அப்படின்னு சொல்லணும்டா அந்த சமூகம். இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த மரம் நான் தெருவில் வந்து நின்னேன்டா, சின்ன வயசில் ஒன்றுமே இல்லாதப்பெல்லாம் கதறி அழுவேண்டா, எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கதறி அழுவேண்டா. அப்படி அழுகிறப்போ இந்த மலையில் இருக்க காற்று தான்டா என் தலையை வந்து தலைவி கொடுக்கும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுண்டா. இந்த மழை தாண்டா என்னை உருவாக்குச்சு.
இந்த மலைக்கு நான் ஏதாவது செய்யணுண்டா, இந்த வீட்டை கட்டணுண்டா, இந்த சூரியனும் சந்திரனும் இந்த வீட்டுக்குள்ள வந்து குடியிருக்கணுண்டா, மழையும் காற்றும் இந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கணுண்டா, மரம் செடி கொடி விலங்கு எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கணுண்டா. மனுஷன் குடியிருக்காத வீடுறா. அதான்டா என் ஆசை. இந்த காடு எனக்கு நிறையா கொடுத்துச்சுடா, மழை நிறையா கொடுத்துச்சு. நான் எப்படா திருப்பி கொடுக்கறது? நான் என்னடா கொடுக்க முடியும்? இந்த வீடு தான்டா குடியிருக்கட்டும்டா. இந்த காற்றும் மழையும் சந்திரனும் சூரியனும் வந்து என் வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும்டா. அதுக்கு தாண்டா இவ்வளோ பெரிய வீடு, அதுக்கு தாண்டா இவ்வளோ ஜன்னல் அப்படின்னாரு. நான் மலைச்சு போயிட்டேன். ஏடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கே, கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேசலை. சரிங்கய்யா அப்படின்னாரு. அதை விட சொல்லிட்டு போயிட்டார், யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது இந்த முடிகிற வரைக்கும். இந்த மாதிரி நான் குடியிருக்கிற வீடு இல்லைன்னு சொல்லி யாருக்கும் மூச்சு விடக்கூடாதுட்டார். நான் இன்னும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஆனாலும் மனசு பதப்பதப்பாக இருந்துச்சு. ஏன்டா அப்படி இருக்கார் இந்த மனுஷன் அப்படின்ட்டு. எல்லாம் திறப்பு விழா வரப்போகுது. ஃபாதரெல்லாம் கூப்பிட்டாரு. 2 வருஷம் ஃபாதர் உடனே சொல்லிட்டாரு, இது நல்லா குடியிருக்கிற வீடு. அப்போ கூட நான் சொன்னேன், மனுஷன் குடியிருக்கலைன்னா ஆளை தூக்கிடும்யா, குடியிருக்காமல் விடக்கூடாதுயா வீட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படி குடியிருக்கலைன்னு சொன்னேன்னு. அதெல்லாம் இல்லைடா அப்படின்ட்டார் அவர். அதை பற்றி நான் கவலைப்படாதடா அப்படின்னாரு. ஃபாதருக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு ஃபாதர் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், ஊரையே கூட்டி வீடு குடியேறப்ப அப்படின்னாரு. இல்லை, அது மனுஷன் குடியிருக்கிற வீடு இல்லைன்னாரு யார், எங்கள் முதலாளி. ஃபாதருக்கு கோவம் பயங்கரமாச்சு. என்னையா நீ என்ன மெண்டலா, நீ என்ன பைத்தியக்காரனா நீனு அப்படின்ட்டாரு. நீ செய்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னாரு. என் முதலாளி சொன்னார். அப்போ அருமையாக சொன்னார். இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே எனக்கு அது அப்படி கண்ணு முன்னாடி நிற்குது. ஷாஜகான் பொண்டாட்டிக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டினார்ல, அங்கே யார் குடியிருக்கா? வெறும் பணம் தான் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே தான் வச்சுருக்கான். ஊரே கேள்வி பண்ணியிருக்கோம் அன்னைக்கு. என்னடா பைத்தியக்காரனா, இவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டு பொண்டாட்டியோட பணத்தை வச்சுருக்கான, யாருமே குடியிருக்க முடியாத அந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய செலவா, இவ்வளோ பெரிய அற்புதமா அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. ஆனால் ஷாஜகான் எதுவும் செய்யலை, போங்கடான்ட்டு போயிட்டான். அதுதான் நானும் ஷாஜகானும் ஒன்று இந்த விஷயத்தில். அதே மாதிரி தான் நானும் இந்த மலையில் கட்டுவேன் வீடு. இந்த மலைக்கான வீடு, இது மனுஷனுக்கான வீடு கிடையாது. நானும் ஒரு ஷாஜகானாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஃபாதர்கிட்ட சொன்னார். ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. இவன்கிட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்ட்டு அவர் விட்டுட்டார். ஏதோ போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். அவங்க ஒய்ஃபு லிஸி இருக்காங்களா, அவங்க மருமக எல்லாம் வந்து ஒரே சண்டை. எப்படியெல்லாம் பேசி பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க. நம்ம குடியிருக்கலாம், அற்புதமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லி. மேலேருந்து பார்த்தோம்னா, இங்கேருந்து அந்த வியூ முடிஞ்சோடனே பார்த்தா ஒரு பெரிய கழுகு ரெக்கையை விரிச்சிட்டு நிற்கிற மாதிரி அப்படி ஒரு அற்புதமான வீடு. இது மனுஷன் குடியிருக்கலன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவ்வளோ வேலைப்பாடுகள், அந்த வீடு பூரா அவ்வளோ வேலைப்பாடுகள். இந்த மரம், அந்த ஜன்னல், கதவு எல்லாத்துலேயும் அவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகள். ஊரே வியந்து போச்சு. ஆனால் அவ்வளோவும் பண்ணிட்டு எவ்வளவோ மன்றாடி பார்த்தாங்க, முடியவே முடியாதுட்டார். ஸோ அப்போ திறப்பு விழா முதல் நாள், அடுத்த நாள் காலையில் தான் ப்ளஸ்ஸிங்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் திறக்க போகிறாங்க. முதல் நாள் நானும் முதலாளியும் போய் உட்காந்து அப்படியே குடிக்கிறோம். சில நேரங்களில் அப்படியே நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வருவோம் இல்லையா, வாக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ வீட்டுக்கு வந்தால் அவர் நாய்னா ரொம்ப பிடிக்கும். நாய்க்கு மாமிசம் போடணும், பிஸ்கட் போடணும். பொண்ணு ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். வந்தோடனே வேலைக்காரவங்களை கேட்பார், போட்டிங்களான்னு. இந்த நாய்களை வந்தோடனே தடவி கொடுப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் என்னை அங்கேயே தங்க சொல்லுவார். தங்க சொன்னால் தங்கிக்கவே இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நல்லா அன்றைக்கி பூரா குடித்தோம். விடிய குடிச்சிட்டு காலையில் நானும் முதலாளியும் போனோம். ஏன்னா எல்லாருக்கும் யார் மனுஷன் தங்கலைன்னா யாரும் வர மாட்டாங்கல்ல. நாங்களாக போனோம். பெரிய சாவி எடுத்துகிட்டு போனோம். சாவி எடுத்துகிட்டு போய் மெல்ல கதவை திறந்தார். கதவை திறந்துட்டு உள்ளே போய் நின்னார். ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றிலும் பார்த்தார். கீழே மண்டிக்கிட்டு அந்த படிக்கட்டில் மண்டிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னார். கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு சில நேரம் படியில் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த வீடு திறந்துலேருந்து அவருடைய அப்ரோச்செல்லாம் மாறிடுச்சு. பேச்சை ரொம்ப குறைச்சிட்டார். நல்லா வாக் போகிறப்ப பேசிகிட்டே போவார். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் இருக்கணும். இப்போலாம் 6 மணிக்கெலாம் தூங்க போயிடுறாரு. சாயந்தரம் 6 மணிக்கே தூங்க போயிடுறாரு. தூங்குறாரா தூங்கலையான்னு தெரியல. மச்சம் இல்லாமல் சாப்பிட மாட்டார், மீன் இல்லாமல். ஆனால் இப்போ வெறும் கஞ்சி, மீன் இதை ஒதுக்கிட்டு வெறும் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய அப்ரோச் அப்படியே பேச்சே குறைஞ்சி போயிடுச்சு. சில நேரங்களில் போய் அந்த படிக்கட்டில் போய் உட்காந்துருப்பார் தனியாக. சில நேரம் கதவை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ஹாலில் போய் நிற்பார். அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது மனுஷன் குடியிருக்காத வீடு, குடியிருக்கிற வீடு இல்லைன்ட்டு. ஸோ அதை எல்லாருமே சுற்றின்னு வந்து கேலி பேசினாங்க. மற்றவங்களாம் விதமாக பேசினாங்க, பழிச்சாங்க.
எதை பற்றியும் கவலைப்படல என் முதலாளி பிலாத்து. மலைக்கான வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். எல்லாரும் அதை வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி கட்டி வந்தெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பிலாத்து வீடு மலைக்கான வீடு அப்படின்னு சொல்லிட்டு. தாஜ்மஹால் அவர் சொல்லிட்டார்ல, ஷாஜகானா நானும் ஒன்றுன்ட்டார். ஸோ எல்லோரும் வந்து வீட்டை ஆச்சரியமாக பார்த்துட்டு போனாங்க. இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லி அந்த மலை மேலே, புலிக்குத்தி மலை மேலே. ஸோ இவர் அப்படியே வந்தார். அப்புறம் கடைசி அந்த வீடு ஆரம்பித்து 6 மாதத்துக்குள்ளே உடல்நலம் குன்றிடுச்சு முதலாளிக்கு. டல்லாயிட்டார். ஆனாலும் அவர் விடலை, கீழேலாம் போகல, இங்கே தான் இருந்தார். கடைசியாக ஒரு நாள் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். நல்ல இருட்டு நேரம். கதவை திறந்து அந்த ஹாலில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தார் முதலாளி. நின்றுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டார். வந்து 2 நாளில் இறந்து போயிட்டார். அதான் கடைசியாக அந்த வீட்டுக்கு அவர் போனது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், யாருமே இங்கே வரல. அந்த வீடு அப்படியே தான் இருந்துச்சு. அதில் வேறு உயிரில் எழுதிட்டு போயிட்டார், இந்த வீட்டை யாருக்கும் விற்கக்கூடாது, இதை யாரும் உரிமையும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயில் வேறு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது காட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். முதலாளி போனதுக்கப்புறம் நானுமே அங்கே ரொம்ப பெரும்பாலும் நான் போகல, அந்த வீட்டு பக்கம் போகல. பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் காற்றெல்லாம் வீசி அந்த ஜன்னல்லாம் பிச்சு எடுத்துருச்சு. மரம் செடி கொடியெல்லாம் உள்ளே வளர ஆரம்பிச்சிருச்சு. பூனைகள், நிறைய பூனைகள். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா குளிர் முழுவதும் அந்த ஒவ்வொரு அறைக்குள்ளும் நிரம்பி கிடக்குது. சந்திரனும் சூரியனும் உள்ளே போய் குடியிருக்கிறாங்க. மழையும் காற்றும் அந்த வீடு பூரா நிரம்பி கிடக்கு. மனிதனை போல வீடுகளுக்குமே வயசாயிடுது, நலிந்து போயிடுச்சு. ஜன்னல்கள்லாம் பீக்கப்பட்டுருச்சு, கதவுகள்லாம் பிஞ்சு போச்சு, காடு மண்டிடுச்சு, பொழிவை இழந்துருச்சு அந்த வீடு. ஒரு நாள் நான் பார்க்குறேன், இங்கேருந்து எட்டி பார்க்குறேன், நான் தூரமாக நின்று பார்க்குறேன். அங்கே என்னுடைய முதலாளி பிலாத்து தலை கவிழ்ந்து மலை ஈரத்துக்குள்ளே, சோவென்று பெய்த மலைக்குள்ளே தலை கவிழ்ந்து இரு கைகளையும் விரித்து கொண்டு என்னை பார்ப்பது போலவே இருந்தது அந்த வீட்டை நான் பார்க்குறப்போ. அப்படியே பார்த்தேன், ஆதங்கத்தோடு பார்த்தேன். இவ்வளோ பெரிய வேலைப்பாடோடு செஞ்சுட்டு, முதலாளி நீங்கள் என்ன பைத்தியமா முதலாளி, இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிட்டு ஒன்றும்லாம் போயிட்டீங்களே, விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு எனக்கு பெரிய ஆதங்கம். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அந்த வீட்டை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாரோ யாருக்காகவோ செய்கிறாங்க. ஆனால் நான் என்னை வாழ வைத்த ஒரு இயற்கைக்கு, ஒரு மலைக்கு, ஒரு காற்றுக்கு, ஒரு சூரியனுக்கு, ஒரு சந்திரனுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு, மழைக்கு வீடு கட்டி தரணும்னு என் முதலாளிக்கு தானே தெரிஞ்சிச்சு. கையெடுத்து கும்பிட்டு இந்த வீட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, முதலாளி மனசு யாருக்கு முதலாளி வரும், உங்கள் மனசு யாருக்கு முதலாளி வரும் அப்படின்னு கண்ணீரோடு நான் கதறினேன். எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுடைய தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் சிறுகதை. நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பது விட, நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்பதே நலம் என்ற பாடல் வரிகளைப் போல, இந்த காடு எனக்கு என்ன செய்தது என்று பார்க்காமல், இந்த காட்டிற்கு நான் என்ன செய்கிறேன், நான் ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு போகிறேன், என்னை வாழ வைத்த இந்த மலைக்கும், இந்த காற்றுக்கும், இந்த சூரியனுக்கும், இந்த சந்திரனுக்கும், இந்த மழைக்கும் நான் ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று, மற்றவர்களெல்லாம் பைத்தியம் என்று பழித்தாலும் கூட தன் மனதில் இருக்கிறதை நிறைவேற்றி விட்டு போன பிலாத்துவை போல இல்லை, பிலாத்துவாகவே வாழ்ந்து விட்டேன். இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள், நன்றி.